புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாத தொடக்க விழா கம்பன் கலையரங்கத்தில் செப்டம்பர் 12ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு நலத்துறை அமைச்சர் திரு க. ஜெயக்குமார் அவர்கள், தலைமை செயலர் திரு சரத் சவுகான் IAS அவர்கள், நலத்துறை செயலர் திரு ஜெயந்தகுமார் ரே IAS அவர்கள், இயக்குனர் செல்வி முத்துமீனா ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளை எப்போ நாடு நல்லா இருக்குன்னா அந்த குழந்தைகள்லாம் நல்லா வளர்ந்து அறிவாளிகளாக வளர்ந்து இந்த நாட்டை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்க நல்ல தகுதியானவர்களாக வரணும். அதுதான் முக்கியம். அதுக்கு நீங்கள் பாடுபடுற விட்டு நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம். இதற்காக நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்து எல்லாரும் பொதுமக்களும் இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கறதுக்கு பாடுபடணும்னு கேட்டுக்கிறேன். நடைபெறும் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாத ராஷ்டிரிய போஷன் மா தொடக்க விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மற்றும் குழந்தைகள் உடல் நலன், ஆரோக்கியம், வாழ்க்கை முன்னேற்றம் ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு விழா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாட்டின் முன்னேற்றம் ஆரோக்கியமான மக்களிடத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. பொருளாதாரம், கல்வி, தொழில்நுட்பம் என்று பல துறைகள் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மக்களின் ஆரோக்கியம்தான் அந்த முன்னேற்றத்தை நிலையானதாக மாற்றும். இந்திய சுதந்திரத்தின் நூற்றாண்டை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கு. இது நாம் எல்லோருடைய கனவும் இதுதான். இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக வலுவான பாரதமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் குடிமக்கள் ஆகிய நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த தொலைநோக்கு பார்வையில் கொண்டு வரப்பட்டுதான் பாரத பிரதமர் இந்த போஷன் அபியான் தேசிய ஊட்டச்சத்து திட்டம். அதன் முக்கியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் மக்கள் மத்தியில் அதை பற்றிய விழிப்புணர்வை அதிகப்படுத்தி அதை ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று தான் ஒவ்வொரு ஆண்டும் இதை கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ராஷ்டிரிய போஷன் மா என்று கொண்டாடுகிறோம். அதன் நோக்கம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாயும் குழந்தையும் சீரான சத்தான உணவை பெற்று ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்பதுதான். நம்முடைய உடல், மனம், அறிவு வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து மிகவும் முக்கியம். குழந்தை பருவத்தில் நமக்கு கிடைக்கும் உணவின் தரம், ஊட்டச்சத்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிலும் வளர் இளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைத்தாவிட்டால் மட்டுமே ஆரோக்கியமான சந்ததியை நாம் உருவாக்க முடியும். நல்ல ஊட்டச்சத்து தான் நல்ல எதிர்காலம். இந்த கொரோனா பேண்டமிக்கில் எத்தனையோ பேர் உயர்ந்தார்கள். அதில் 75% பேர் பார்த்தோன்னா கோமோபிட் பேஷண்ட், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள். அதில் பணக்காரர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு அதே நிலைமை தான். ஆனால் குழந்தைகள், சிறுவர்கள் உயிரிழக்கவில்லை. காரணம், இயல்பாகவே அவர்களுக்கு உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும். முதியோர்களுக்கு எந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நாம் கவனித்து இருக்கலாம், பல ஆண்டுகளுக்கு முன்பு மலைவாழ் என பழங்குடி மக்கள், ட்ரைபல் பீப்புள் மற்றும் குடிசை பகுதிகளில் ஏழை எளிய குடும்பங்களில் இருந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தது.
குழந்தைகள் மிகவும் ஒல்லியாக வயர் உப்பி இருப்பார்கள். இப்போது எத்தியோப்பியா, சுடான் போன்ற நாடுகள் அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவில் ஐசிடிஎஸ் திட்டம் செயல்படுத்த பிறகு நாம் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். அது மிகப்பெரிய சாதனை. அதற்காக ஐசிடிஎஸ் சூப்பர்வைசர்ஸ், சுகாதார ஊழியர்கள், ஆங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்கள் அனைவரையும் நாம் மனதார பாராட்டுகிறேன். அவர்களுடைய தீவிர முயற்சியால் நாம் அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். வாரந்தோறும் தவறாமல் கணக்கெடுத்து அதை சரி செய்தார்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்பட்ட இரத்த சோகை நோய்களை கண்டறிந்து குழந்தைகளை பிறப்பதற்கு முன்பே அதற்கு சிகிச்சை தரப்பட்டது. அதன் பயனாக தாய் சேய் இறப்பு விகிதத்தை நாம் பெரும் அளவில் குறைத்திருக்கிறோம். இதெல்லாம் the entire credit goes to the staff of ICDS. உடல் பருமனை குறைத்தல், சர்க்கரை, உப்பு, எண்ணெய் பயன்பாட்டை குறைத்தல் என்பதே இந்த ஆண்டின் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தின் மையம் கருத்தமாக இருக்கிறது. அண்மையில் புதுச்சேரியில் ப்ளூ இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தேன். அப்போது நான் சொன்னதே எனக்கு நினைவு இருக்கிறது. நம்முடைய உடலில் சர்க்கரை, உப்பு இவற்றின் அளவு மாறுபட வேண்டும் போது அது நம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரிய த்ரெட்டாக மாறிவிடுகிறது. இது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்று சொல்லுவார்கள். உடல் பருமன், சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகிறோம். நம்முடைய இந்தியாவில் மொத்தம் சுமார் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 8 கோடியில் நானும் ஒருவன். 22% மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நகரப்பகுதிகளில் வாழும் மக்களிடம் உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக இருக்கிறது. இதற்கு காரணம் சரி விகித சத்து இல்லாதது, தவறான உணவு பழக்கம், அதிகமான உப்பு, சர்க்கரை, எண்ணெய் எடுத்துக்கொள்வது தான். இன்று இளைஞர்கள் பெரும்பாலும் ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இளம் வயதிலே ஒபிசிட்டி போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். இன்று ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாப்பிடுவதற்காக நாம் வாழ்வது இல்லை, வாழ்வதற்காக தான் நாம் சாப்பிட வேண்டும். இந்த நோய்கள் நம்முடைய சிறுநீரகம், கண்கள், நரம்பு, இதயம் போன்ற முக்கிய உடல் உறுப்புகளை பாதிக்கிறது. இரத்த அழுத்தம் சைலண்ட் கில்லர் என்று சொல்வார்கள். இதனால் பக்கவாதம், இதய நோய், சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுகிறது. அது தனி மனித பிரச்சனை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை பாதிக்கின்றன, நாட்டின் முன்னேற்றத்தையும் பாதிக்கிறது. சீரான உணவும் பழக்க வேண்டும். உப்பு, சர்க்கரை, எண்ணெய் அளவை சரிபார்க்க வேண்டும். உணவில் அதிக அளவில் காய்கறி, பழம், முழு தானியங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். தினமும் குறைந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுவது போன்றவற்றை செய்ய வேண்டும். யோகா நம்முடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்க உதவும். நாம் நம்முடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவழித்தால் நம்முடைய மன அழுத்தம் குறையும். இந்த விழிப்புணர்வை பள்ளிகள், கல்லூரிகள் என்று அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும். 2025க்குள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும். ஃபிட் இந்தியா மூமெண்ட் என்ற மத்திய அரசின் இலக்கை நாம் எட்ட வேண்டும். இதையெல்லாம் எடுத்து சொல்ல நான் இது போன்ற விழாக்கள். சகோதர சகோதரிகளே, அரசு எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அதை வெற்றி பெற செய்வது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை செய்தால் ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆரோக்கியமான இந்தியா, வளமான இந்தியா என்ற குறிக்கோளை நம்முடைய மனதில் வைத்து நாம் முன்னேறுவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். Once again, I congratulate all the staff of ICDS department for their contribution for a healthy India and healthy Puducherry. அதாவது ஜப்பானில் இன்றைக்கி ஒரு கல்வி முறை இருக்குது. ஒரு தாய் கர்ப்பிணியாக இருக்கும்போதே அந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறார்கள். ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும்போதே அந்த தாய்மார்களுக்கு, அந்த கர்ப்பப்பையில் உள்ள குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கின்ற சூழ்நிலை இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுமான சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த வேறு ஆணி வேறாக நீங்கள் உருவாக்க வேண்டும். அதன் மூலம் இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உணவே மருந்து என்ற ஒரு கொள்கையை உருவாக்கக்கூடிய
சமூக பணி, சீர்திருத்த பணி உங்களுக்கு இருக்கு என்பதை சொல்லி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு, ஒரு வளமான இந்தியாவை உருவாக்கக்கூடியது என்ற எண்ணத்தோடு நமது மரியாதைக்குரிய மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஊட்டச்சத்து விழாவினை சிறப்பாக கொண்டாட வேண்டும், இதை பற்றிய செய்திகள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும், அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அறிவித்து இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. பொதுவாக பார்க்கலாம், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு பயிர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் நல்லா தெரியும். அப்போது ஒரு குழந்தை நல்லா இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால் எதிர்காலத்தில் நல்லா இருக்க முடியும், வளமாக வாழ முடியும், ஆரோக்கியமாக நிலை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கணும். அதற்கு மிக அவசியமானது என்ன? ஊட்டச்சத்து மிக்க உணவு, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு. இந்த ஊட்டச்சத்து எப்படி வருகிறது, எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும், எல்லா சத்தும் உணவில் சமமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற உணவு சத்துள்ளதாக சமமாக நிலையில் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், குழந்தைகளுக்கு அப்படி நிலாவை காட்டிய சோறு ஊட்டுவாங்க. அதில் எந்த பருவத்தில் அந்த பருப்பு வகைகள் கலந்து கொடுக்க முடியுமோ அப்போ அந்த பருப்பு வகை கலந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் அது நெய் சேர்த்து கொடுக்கணும், அந்த சத்து தேவை அப்படின்னு சொல்லும்போது நெய் சேர்த்து கொடுப்பாங்க. அது கொஞ்ச நாள் கழித்து முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுப்பாங்க. முட்டையை ஒரே சமயம் முட்டையை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு சிரமம் இருக்குது, அதனால் முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாதத்தில் ஊட்டி கொடுக்கறத பார்க்குறோம். இது மாதிரி ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை நாம் குழந்தைகளுக்கு கொடுத்திருந்தால், பராமரித்து வந்தால் அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த ஆரோக்கியமான உணவு நம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், தாய்மார்களுக்கு கிடைக்க வேண்டும். இப்போது குழந்தை பெறுகின்ற தாய் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தை நல்லா இருக்கும். இப்போ நம்முடைய அரசு கொண்டு வந்த சில திட்டங்கள்லாம் பார்க்கலாம். குழந்தை பெறுவதற்கு முன்பு, குழந்தை பெறுவதற்கு பின்பு, இப்படி நம்ம அவர்களுக்கு தேவையான உதவித்தொகையை கொடுக்குறோம். எதுக்கு? அவங்க நல்லா சாப்பிட்டு, சத்தான உணவை சாப்பிட்டு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அரசு அந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அப்போ தான் பிறக்கின்ற குழந்தை நன்றாக இருக்க முடியும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு தேவையான சத்தான உணவு கிடைக்கணும். இது அங்கன்வாடி மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இப்படி ஒரு நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு மக்களுக்கு கிடைக்க வேண்டும், சத்தான உணவு கிடைக்க வேண்டும், குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். குறிப்பாக இந்த 6 வயது வரை நல்ல சத்தான உணவு கிடைக்க வேண்டும். இது மாதிரி பல திட்டங்கள் வாயிலாக நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை நம்முடைய நாட்டில் பிறந்து வளர்ப்பதற்குரிய நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது, மத்திய அரசு எடுத்து வருகின்றது. நம்முடைய அரசு அதனை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகின்றது. இப்போ எத்தனையோ திட்டங்கள், அங்கன்வாடி மூலமாக எத்தனை திட்டங்கள் நாம் செயல்படுத்தி வருகின்றோம். இப்போ சிறுதானிய உணவு வழங்கணும். இப்போ நீங்கள் கூட ஒரு கண்காட்சி வச்சுருந்தாங்க, உணவு வகைகள், பழ வகைகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு சத்துணவு இருக்கின்றது, அதான் சிறுதானிய உணவு. இப்போ நம்ம பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். மாலையில் வந்து சிறுதானியத்தில் செய்யப்பட்ட பிஸ்கட் இது மாதிரி இதெல்லாம் கொடுக்குறோம். நல்ல சத்தான உணவாக கடலை கொடுக்குறோம். காலையில் பால், ரொட்டி, பழங்களும் கொடுத்து வந்தோம், இப்போ மறுபடியும் கொடுக்கணும். மதியத்தில் உணவு, முட்டை கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. இதெல்லாம் நல்ல சத்தான உணவாக இருக்க வேண்டும், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது தான் அரசுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கமாகும். அதற்கு நம்முடைய புதுச்சேரி அரசானது அதிக நிதி ஒதுக்கி தாய்மார்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. குழந்தைகளுக்கு தேவையான திட்டங்களை அரசானது செயல்படுத்தி வருகின்றது. சொன்னது மாதிரி முன்பெல்லாம் பார்க்கலாம்,
நீங்கள் தெருவில் கூட இப்போ கூட சில இடத்துல பார்க்குறோம், ரொம்ப குறைவு. நம்ம பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. இங்கே நம்முடைய மாண்புமிகு துணை ஆளுநர் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் சில நாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிறு கைகள்லாம் சிறிய அப்படியே இருக்கும், வயிறு தொப்பை பெருசாக வயிறு உப்பி இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த குழந்தை எப்படி இருக்குது, எவ்வளோ சத்து இல்லாத குழந்தையாக இருக்கின்றது இருக்குது. அப்போ அது எந்த அளவுக்கு வறுமை இருக்குது அங்கே அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. நம்முடைய புதுச்சேரியில் இப்போ அது மாதிரி நான் பார்க்குறோமான்னா மிக மிக குறைவு. அது மாதிரி இப்போ பார்க்க முடியாது, அரிது, மிக மிக அரிது. இப்போ அது மாதிரி கிடையாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்தளவுக்கு அரசாங்க திட்டங்களை செயல்படுத்தி நல்ல சத்துணவை குழந்தைங்களுக்கு கொடுக்கிற நிலையை உருவாக்கின்றது, தாய்மார்களுக்கு கொடுக்கிற நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அதே ஒன்று தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதையும் அரசானது வலியுறுத்தி வருகிறது. தாய்ப்பால் வாரம் கொண்டாடுகின்றோம் சுகாதாரத்துறையின் வாயிலாக. இப்படி குழந்தைகளுக்கு நல்ல சத்தான உணவு, சத்தான நிலை கொடுக்கப்பட்டால் அது நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளாக வாழ முடியும். இப்போ நம்ம ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கி வருகின்றோம். விழா எடுத்து ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு பரிசுகள் வழங்கி வருகின்றோம். அங்கன்வாடியினுடைய பணி என்பது, அந்த ஊழியருடைய பணி என்பது, அவருடைய பணியாற்றனுடைய பணி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கன்வாடி ஊழியருடைய பணி சொன்னாங்க, எங்கேயுமே இல்லாத அளவிற்கு நமக்கு புதுச்சேரியில் நம்ம பணி செய்து கொடுத்தோம் சொன்னாங்க. எங்கேயுமே கிடையாது, இது வரைக்கும் எங்கேயும் இல்லை, நாம் தான் செய்து கொடுத்துருக்கோம். அப்பயே நான் சொல்லுவேன், பணி நிரந்தரம் செய்கின்ற நிலையில் நம்முடைய அரசு முடிவு செய்கின்றோம். நீங்கள் எல்லா வேலையும் சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். எந்த வேலையிட்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது அங்கன்வாடி ஊழியர்கள் அதை சரியான முறையில் கடைபிடித்து அரசு என்ன திட்டங்களை கொண்டு வந்து சில சமயம் சிரமம் இருந்தாலும் அதை சரியான நிலையில் செய்து கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அதை மறுக்க முடியாது. அதை நான் நிறைய தடவை கண்கூட பார்த்துருக்கேன். அது மாதிரி அங்கன்வாடி மிக முக்கியமான, அதாவது தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான நிலையில் அங்கன்வாடி ஊழியருடைய பணி மிகவும் சிறப்பாக இருப்பதை நாம் மறுக்க முடியாத ஒன்று. இப்போ ஒன்றும் பார்த்தா அந்த குழந்தைகளுக்கு அந்த கல்வி, அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், இந்த ஒரு பழத்தை பற்றி எப்படி, ஒரு பறவை பற்றி எப்படி தெரிவிக்கிறோம், பிள்ளைகள் பேசுவதற்கு சொல்கிறோம் அப்படின்லாம் அவங்க சொல்லும்போது அவங்களுடைய பணி மிகவும் பாராட்டக்கூடிய நிலை இருப்பதை தான் பார்க்க முடிகின்றது. அவர் சில கோரிக்கைகளும் இருக்குது, சில கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பதற்குரிய அரசு சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அரசு எடுத்து வருகின்றது. சில கோரிக்கைகள் இருக்கும்போது பார்க்குறாங்க, கேட்குறாங்க, அதையும் நடத்துவதற்கு அரசு நடத்துகிறது. மேலும் இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 500 துறையில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் அதில் பணி நியமனம் செய்ய இருக்கோம். விரைவிலேயே அனைவரும் இன்னும் 2-3 நாட்கள் விளம்பரம் வரும்னு நினைக்கிறேன். அந்த அங்கன்வாடி ஊழியர் 500க்கும் மேற்பட்டோர் நிரப்பப்பட இருக்கின்றார்கள். இந்த இதில் நம்முடைய சுகாதாரத்துறையும் இணைந்து இருக்கின்றது. ஆஷா பணியார் சொன்னது மாதிரி அவருடைய பணியும் பாராட்டக்கூடிய நிலையில் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சின்ன சின்ன பகுதியில் இருக்கோம், ஒரு தெருவு 2 தெரு தான் நமக்கு இருக்குது பார்க்க வேண்டியது. நீங்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கவனித்து பாருங்கள், குழந்தைகளுக்கு ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருக்குதா, நோய் ஏதாவது இருக்கான்றதெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு நம்முடைய சுகாதார பணியாளர் சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வைத்திய சிகிச்சை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு வீடாக நீங்கள் செல்லலாம், வாய்ப்பு இருக்கின்றது உங்களுக்கு, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயன்படுத்தி நம்முடைய மக்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். அது மாதிரி உங்களுடைய பணி மக்களோடு நெருங்கிய ஒரு பணி. அங்கன்வாடி பணியாற்றனுடைய பணி என்பது ஒரு நெருக்கமான தொடர்புடைய, மக்களுடன் தொடர்புடைய பணி. அதை செய்து வரும் பொழுது அரசு கொண்டு வருகின்ற திட்டங்கள் எளிதாக மக்களுக்கு சென்றடைந்த நிலையில் இருக்கின்றது. அதே மாதிரி இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், 2 வித குழந்தைகள் அடுத்து வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவி செய்கின்றோம். ஒன்று, குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியமான நிலையில் உணவு கொடுக்கணும், சத்து உணவு கொடுக்கணும். அடுத்து வயது முதிர்ந்தவர்களும் ஒரு நல்ல ஆரோக்கியமாக சத்தான உணவு சாப்பிட்டு வந்தால் இப்போ நல்லா இருப்பாங்க, நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு தேவையான மாதாந்திர உதவித்தொகை குறித்த காலத்தில் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகின்றது. 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கப்பட்டு வருகிறது. முன்பு இருந்ததா அந்த உதவித்தொகை பார்க்கக்கூடிய நிலையே இல்லை. ஆனால் இன்றைக்கி சொல்லலாம் 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே அந்த உதவித்தொகை
கொடுக்கப்படுகிறது, மேலும் உயர்த்தி கொடுத்துருக்கிறோம். இரண்டாவது, இப்பொழுது முதலில் விடுபட்டு இருந்து 26,000 பேர் கொடுத்துருக்குறோம். இப்போ 10,000 பேருக்கு 18ஆம் தேதி கொடுக்க போகிறோம். 10,000 பேருக்கு 18ஆம் தேதி கொடுக்க போகிறோம். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அமைச்சர் கூட சொன்னார், துறையும் சொன்னாங்க, அந்த வயது யார் அதிகமாக இருக்காங்களோ முதல்ல அவங்கள மட்டும் கணக்கில் எடுத்து முதல்ல 10,000 பேர் நம்ம கொடுப்போம். அடுத்து மீதி ஒரு 5,000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவருக்கு அடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த வயதுக்கு ஏற்ப அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த 18ஆம் தேதி அவர்களுக்குரிய உதவித்தொகை வழங்கப்பட இருக்கின்றது. இங்கே சொன்னது மாதிரி எங்களுடைய அரசு சொன்னது செய்கின்ற ஒரு அரசு தான். சொன்னது செய்கின்ற ஒரு அரசு எங்களுடைய அரசு. நாங்கள் சட்டமன்றம் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். இது நிகழ்ச்சியில் சொன்னதையும் நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். எங்களுடைய எண்ணம் நம்முடைய ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பது தான். மக்கள் ஆரோக்கியமாக நலமோடு வாழ வேண்டும் என்பது தான். இப்போ எல்லோரும் சொன்னது மாதிரி ஒரு சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இதெல்லாம் இதில் கொஞ்சம் ஒரு சில நிலையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கூட நம்ம இருந்திருக்கோம். இதற்கெல்லாம் நல்ல உணவு நிலை, உடற்பயிற்சி, விளையாட்டு, பிள்ளைகள்லாம் விளையாட்டில் ஈடுபடுவது, மன அழுத்தத்தை குறைக்கும் நிலையில் இருப்பது, மகிழ்ச்சியோடு வாழ்வது, இதெல்லாம் தான் அந்த நோய் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். நிச்சயமாக அந்த நிலை நமக்கு வர வேண்டும். வந்து விளையாட்டு இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், மன அழுத்தத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், எங்கள் ஒரு கவிஞர் கூட பேச, ரொம்ப வயதானவர். அப்போ ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போது, நீங்கள் நல்லா இருக்கணும்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். ஒரே வேலை சொன்னார், வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னா, நாவுக்கு என்ன வேண்டுமோ அது வேண்டாமை, ஏதோ நீங்கள் அதை சாப்பிடணும், சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. நாக்கு ருசி தானே, எப்போ நாக்கு ஒரு ருசி, எது தேவையில்லைன்னு ருசி, ரொம்ப அதிக ருசி அது கேட்கும். உடனே கொஞ்சம் கசப்பான ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ளது சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது, அது என்ன கசக்குது அப்படின்னு. ஆனால் ருசியான அந்த ருசி அதிகமாக உள்ள உணவு சாப்பிடும்போது அது நமக்கு நோயை உண்டாக்கக்கூடிய நிலையில் அமைகின்றது. அப்போது நல்ல உணவு கட்டுப்பாடு, உணவு முறை, இதில் நாம் இந்த கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய அரசானது உங்களுடைய அரசு, உங்களுடைய நலனுக்கான அரசு, உங்களுடைய நலனில் அக்கறை கொண்ட அரசு. எப்பொழுதும் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றி நம்முடைய துறையின் வாயிலாக அனைத்தையும் செய்து கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தை கூறிக்கொண்டு, இப்போ நம்ம ஊட்டச்சத்து தொடர்புடைய ஒரு கருப்பொருள் சொன்னாங்க, கருப்பொருள் இருக்கு. அந்த கருப்பொருளுக்கு ஏற்றவாறு அந்த உடல் பருமன், இப்போ சொன்ன மாதிரி அந்த எண்ணெய், இது மாதிரி இதெல்லாம் சொன்ன மாதிரி உணவில் குறைச்சி சாப்பிட வேண்டிய நிலையெல்லாம் நம்ம மனதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மரம் நடுதல் மிக முக்கியமான ஒன்று. மரம் வளர்த்தால் மழை பெறலாம், மழை இருந்தால் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, நம்முடைய அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் ஆஷா பணியாளர்களுக்கெல்லாம் சொன்ன வாக்குறுதியை அரசு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதை இங்கே கோரிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.